என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மம் மாதலான் கணபதி என்றிட கவலை தீர்மை திகட சக்கர செம்புகுமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகாத்து இறம்பும் நல்ல குணமதிய மாமருனை கோபுரத்தில் வீற்றிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதற்கால் ஆளும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவ்வினாலும் கலந்திருக்க நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று அவையுதாட்டி விநாயகப் பெருமானை வேண்டியது போல ஐயனின் பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய கலை பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் நலர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவு தரும் நெஞ்சில் வெஞ்சமெல்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பனர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே செய்ய வேண்டும் தாயே. நன்றி நன்றி நன்றி. முருகா கந்தா கடமா கதிர்வேலா காத்த
கார்த்திகேயா அருள் செய்வேன் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மகிழ் மகனுக்கு அரோகரா சிவல் குடியோனுக்கு அரோகரா அரோகரா என்று சொல்லுங்கள். அன்று செய்த பாவங்கள் அன்றே துளைந்து போகும் என்று திருமுருக கிருபானந்தா வாரியர் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நாம பின்பற்றலாமே. பின்பற்றுவோமா? தை மாதத்திலே ஒரு திருநாள், தைப்பூச திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. மாசி மாதத்திலே ஒரு திருநாள், மாசி மக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. பங்குனி மாதத்திலே ஒரு திருநாள், பங்குனி உத்திர திருவிழா. யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. வைகாசி மாதத்திலே ஒரு திருநாள், வைகாசி விசாக திருநாள். யாருக்காக? எம்பெருமான் முருகப்பெருமானுக்காக. இந்த நாட்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும் பொழுது, தை மாதத்திலே தைப்பூச திருநாள் அன்றுதான் சக்தியிடம் இருந்து வேல் பெற்றால் அந்த தைப்பூச திருநாள். அதனாலே அந்த விழாவை கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக மாசி மக திருநாள் அன்றுதான் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று பெயர்நாமம் பெற்ற நாள் அந்த மாசி மக திருநாள். அதனாலே அந்த விழாவை நாம் கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக பங்குனி மாதத்திலே பங்குனி உத்திர திருவிழா. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்திர திருவிழா. அதனாலே அந்த விழாவை கொண்டாடப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக வைகாசி விசாக திருநாள் அன்றுதான் எம்பெருமான் முருகப்பெருமான் ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜிதம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களிலிருந்து 6 நெற்றிக்கண்ணிலிருந்து அக்கினி பிழமாக தோற்றுவிக்கப்பட்டார். அந்த அக்கினி பிழம்பை அக்கினி தேவன் அழைத்து அவரிடம் கொடுத்து இமயமலை சாரலிலே சரவண பொய்கையிலே 1008 இதழ்கள் கொண்ட தாமரை மலரிலே விட வேண்டும் என்று கூறுகிறார். வாங்கும் பொழுது 2 கையாடும் வாங்கி எடுத்து செல்லும் பொழுது மாறி மாறி எடுத்து சென்று தாமரை மலரிலே விடுகிறார். அங்கே அக்கினி பிழம்பாக இருந்தது குழந்தையாக மாறியது. அந்த 6 குழந்தைகளை வளர்ப்பதற்காக அப்ரகேந்தி, மகேந்தி, உத்தரகேந்தி, அம்பா, துலா, நிதர்தயானி என்று சொல்லக்கூடிய 6 பெண்களை படைத்து 6 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். குழந்தைகள் வளர்ந்து வரும் நன்னாளிலே உமாதேவி அழைத்து 6 குழந்தைகளையும் ஒரு குழந்தையாக மாற்ற வேண்டும் என்று கட்டளையிட்டார். 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஆலிங்கனம் செய்தாலாம். ஆலிங்கனம் என்றால் கட்டிப்பிடிப்பது, கட்டிக்கொள்வது, இருக பிடிப்பது, ஆற தழுவது என்றெல்லாம் பொருள் உண்டு. அப்படி கட்டிப்பிடித்த காரணத்தினாலே அவருக்கு கந்தன் என்ற பெயராமம் உண்டு. சரவண பொய்களே விழுந்த காரணத்தினாலே அவருக்கு சரவணன் என்ற பெயராமம் உண்டு. சக்தியிடம் இருந்து வேல் பெற்ற காரணத்தினாலே சக்திவேலன் என்ற பெயராமம் உண்டு. ஞான வேலை பெற்ற காரணத்தினாலே வேலாயுதன் என்ற பெயர்நாமம் உண்டு. இப்படி 1000 நாமங்கள் இருந்தாலும் கூட விசாக நட்சத்திரத்திலே விருச்சக ராசியிலே பிறந்த காரணத்தினாலே அவருக்கு விசாகன் என்ற பெயராமம் உண்டு. இப்படி எத்தனை நாமங்கள் இருந்தாலும் அந்த முருகனை, கந்தனை, கடம்பனை, சண்முகனை, சடாட்சரனை உங்களின் சார்பாக நானும் வணங்கிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்னங்க ஆளுநருக்காரங்களே, ஏங்க அப்ப சொன்ன இப்ப சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது கட்டாயமா என்ன? ஏங்க எங்களுக்கு தெரியாதா நம்ம எப்படி பாவம் செய்வோம்னு? என்னங்க இது? அதை விட பெரிய பாவமா இருக்கும் போது சொல்லுங்க, நாடகத்தையே அள்ளி வச்சு மூடுனீங்க எல்லாம். அது வரைக்கும் தெரியாதான் போச்சு. யாரோ ஒரு ரசிகர் உங்களுக்கு எடுத்து விட்டாரு, அதோட நீங்க நாடகத்தை எடுத்து விட்டீங்க. சரி வாங்க வாழ்க வர சொல்லிக்க. ஆமா, எனக்கு பண்றது ஊருக்கு அப்படித்தானே சொல்லிக்கிட்டு தெரியுதா? ஆமா, அதனால அவங்களையும் சேர்த்து பண்ண மாட்டீங்க. நேற்று ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்று ரசிகர் வாங்கி கொடுக்கல, இன்னைக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். சரி. ஐயோ உத்தமருப்பா பாரு, யோகியர் வர சொம்படுத்த உள்ள வைங்க. அதனால விரதமா? எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பால் குடம் எடுக்கிறாங்க, நீங்க ஒண்ணு எடுக்கலையே, உங்க வீட்டுல ஒருத்தர் எடுக்கலையே, அப்புறம் என்ன? அப்புறம் கூழ் கூட எடுப்பேன். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க.
வாயை பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. கீழே குனிஞ்சுக்கிட்டே என்ன பார்க்குறீங்க? என்னத்த மில்கா இங்கே தொண்டையிலேருந்து வரணும்ப்பா. ஆமாம், அதை விட்டுட்டு நீங்கள் கீழே குனிஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா நான் எப்படி முடிக்கிறேங்கிறது தெரியாதுல்ல. அதுதான் பயமே. நீங்கள் இருக்கிறதால தான் பயம். நீங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லையே. நாங்கள் மாட்டுக்க வண்டி ரோட்டில் போயிட்டே இருக்கோம். ஹரி வல்லர புத்திராய மதகஜ வசனம். நேற்று அவர் தொல்லை, இன்னைக்கு ஓன் தொல்லையா? எப்படி பாருங்க, எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க. அன்னைக்கு வாயை தெரியல உடனே வாசிக்கிறாரு. பாட்டுக்கே சில பேர் வாசிக்க மாட்டேங்கிறாரு, அவர் வசனத்துக்கெல்லாம் வாசிக்கிறாரு. என்ன சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு. அமைதியா இருப்பாங்க, தொந்தரவு இல்லாம. ஆமா, ஹரி வல்லர புத்திரா